கோவை கல்லூரி மாணவர் கொலையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவையில் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவன், அதாவது அமுதன் என்பவரை சக கல்லூரி மாணவர்களே அடித்து தாக்கியதுல அவர் உயிரிழந்திருக்க சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் உயிரிழப்புக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் போலீசாருடைய விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா அமுதனுடைய நண்பர்கள் 2 பேர் இவங்க 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அமுதனுடைய நெருங்கிய நண்பர்களை தாக்கியிருவதாகவும், தாக்கிய சம்பவம் கேள்விப்பட்ட அமுதன் அன்று இரவே அவங்க 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை அதாவது இவங்க எல்லா நண்பர்களும் சேர்ந்து அவங்க தங்கியிருக்கூடிய அறைக்கு போய் இவங்க அதாவது ஜூனியர் மாணவர்கள் சீனியர் மாணவர்களை தாக்கி, அப்போது அமுதன் என்ன பண்றாரு, சீனியருடைய செல்போனையும் எடுத்துக்கொண்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 10ஆம் தேதி, அதாவது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க 4ஆம் ஆண்டு மாணவர்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, சீனியர் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அமுதனையும் அவருடைய நண்பர் இன்னொரு 2 பேரையும் 2 சக்கர வாகனத்துல அழைத்து சென்று அந்த சீனியர் மாணவர் தங்கியிருக்கக்கூடிய அறையில வச்சு இவங்களை தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கி மீண்டும் இந்த அமுதனையும் அந்த கூட இருக்க நண்பரையும் அவருடைய அறையிலேயே விட்டுறாங்க. அன்று இரவு அவர் உறங்க செல்லும் போது அவர் உடல்ல ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிர்ந்திருப்பதாக போலீசார் விசாரணையில தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் அவர் தலையில ஏற்பட்ட காயத்துல ரத்த கசிவு ஏற்பட்டனாலதான் அவர் உயிரிழப்புக்கு காரணம் என்பதும் மருத்துவ அறிக்கையில வெளியாகிருக்கு. இந்த சூழல்ல போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக 17 வயது உட்பட 5 பேரை கைது செஞ்சு இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15 மாணவர்களை பிடிச்சு இப்ப போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவத்துல போலீசார் 2 வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சீனியர் ஜூனியர் மாணவர்களுக்கு ஏற்பட்ட அடிதடி வழக்குல செல்போன் பறிப்பு உள்ளிட்ட ஒரு வழக்கம், அமுதன் உயிரிழந்தது தொடர்பாக அமுதனை தாக்கியதாக இதுபட்ட இன்னொரு வழக்கம். இந்த 2 வழக்கையும் செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. போலீசார் தரப்புல சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த சம்பவம் சீனியர் ஜூனியருக்குள்ள ஏற்பட்ட ஒரு அடிதடி வழக்கு தான் கொலையாக மாறி இருக்கு. இதுல வேற எந்த காரணங்களும் கிடையாது. தவறான காரணங்கள் பரப்பப்படுவது, அப்படி பரப்புவர்கள் மீதும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லி ஒரு தகவலை காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஜூலை 24ஆம் தேதியே மாணவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. எங்களுக்கும் இந்த கல்லூரியில நடந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கல்லூரிக்கு வெளியே தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. போலீசாருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லி கல்லூரி நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா பெற்றோர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கல்லூரி நிர்வாகம் என் பையனை பணி நீக்கம் செஞ்சனாலதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம். அதே சமயம் வேற போதை பொருட்கள் தொடர்பான தகவல் கொடுத்தாங்க, அதனால உயிரிழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ஒரு தரப்பு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா போலீசாருடைய விசாரணையில இந்த தகவல்கள் இப்ப வெளியாகி பெரும் அதிர்ச்சியை வெளியாகிருக்கு என்பது பாக்குறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.